டாட்டில் பண்ணி பாருங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்க. 30 கிலோமீட்டர். ஓ 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமா? அப்போ ஓகே, நாம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். இன்னைக்கு அங்கே நெட்வொர்க் கிடைக்காது, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? பைடா, லவ் யூ. ஹெச்ஆர் அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் ஆக்சுவலாக அவனுக்கு 18 வயசு ஆகிடுச்சு. அவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கான் ஸ்ப்ளெண்டரில். ரொம்ப தூரம் 7 கிலோமீட்டர் பக்கமாக. நான் வந்துட்டு ஒரு 50-60 தான் போயிட்டு இருந்தேன். பட் ஸ்பீடு தெரிய வச்சுக்காது. அந்த வண்டி 100ல் போனாலே ஒரு மாதிரி இருக்கும். விரட்டிட்டு வந்திருக்கான். ஆனால் எப்படியும் ஹிமாலயன் வண்டி கேட்ச் பண்ணிட்டான். அங்கே கூப்பிட்டு சொன்னோடனே அவர் விரட்டிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ, அவன் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனால ஃபோட்டோ எடுத்து ப்ராட்காஸ்ட் சேனலில் அனுப்பிச்சி விட்டேன். இந்தடா வச்சுக்கூடா அப்படின்ட்டு. இங்கே யாராச்சும் என்னை மீட் பண்ணும்போது சில பேர் ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கவோ இல்லை நம்ம ஹைனால் உட்காரதுக்கோ ஷைப்படுவாங்க. அதனால நம்ம ஃபோன்லேயே எடுத்து அந்த ப்ராட்காஸ்ட் சேனலில் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னோ இல்லையோ, நம்ம ஹெச்ஆர் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கோசம் தான் நான் அனுப்பிச்சி விட்டுருக்கேன். அடிச்சு விழுந்துட்டானுங்களா என்ன? இல்லை எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறானுங்க போல். வை ப்ரோ, ஏன்லாம் இங்கே நிற்கிறீங்க? நம்ம கேட்டு தாண்டிட்டோமா? அப்போ வாடா, கேட்டு தாண்டிட்டு நிற்கலாம்டா. காலு ப்ரோ ஃப்ரீ கொண்டா வந்துட்டே இருந்துச்சு. மொபைல் தான் வச்சுக்கிறேன்ல, நான் புது நம்பர்லேருந்து வந்துச்சு. எவனோ எமர்ஜென்சியா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நானும் இன்னொரு நம்பர்லேருந்து ஃப்ரீ கொண்டா வந்துட்டே இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் எடுத்து பற்றிக்கு நின்று கேட்குறேன் ப்ரோ. பஸ்ஸுக்குள்ள விட்டுரும் ப்ரோ. காலை பார்த்துட்டு நீ விடு ப்ரோ. யார் ப்ரோ உனக்கு கேட்டா? ஆர்பிஎல் பேங்க்லேருந்து கால் பண்ணி லோன் கேட்டாங்களா? நம்மள்ட்ட தான் எந்த சோர்ஸும் இல்லையே, எப்படி லோன் தராங்க? போகலாமா? கேட்டு சாத்திர போகிறானுங்க. நான் வந்ததே மூணாருக்குள்ளே தான். நீங்களும் மூணாரா பிரதர்? பழனியா? பழனிக்கு போயிட்டுருக்கீங்களா? இப்போ எங்கே போகிறீங்க? டேமுக்கா? போகலாமா? கேட்டு தாண்டி நிற்கலாம். ஐயோ, அப்புறம் இங்கெல்லாம் டென்ட் போட்டு தான், அந்த கொட்டாயில் தான் நீ டென்ட் போட விடுவ. நீ மலை மேலாம் டென்ட் போட விட மாட்டேன். சரிங்க பாருங்க. என்ன பிரதர்? கம்மியாக த்ராட்டில் பண்ணுங்க. த்ராட்டில் பண்ணி பாருங்க. போலீஸ் பிடிச்சிருவாங்க. சரி பிரதர். ஸ்ட்ராக் தான் பிரதர், கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ராவா வெளியே வர மாதிரி விட்டுருக்கேன். சரி வரேங்க பிரதர், தேங்க்யூ. முடிச்சு விட்டாங்க, போங்க. நானா வண்டி சவுண்டு வரக்கூடாதுன்னு அமுக்கி வச்சுட்டு இருந்தேன். தலை ஒரே அது தழுத்தி விட்டாரு. பரவாயில்ல, இருந்தாலும் லைட்டாக நான் பயந்துட்டேன் வச்சாரு. ஏன்னா இங்கே செக் போஸ்ட்கிட்டே தான் நாங்கள் வண்டி நின்னோம். இந்த அண்ணெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அப்படிதான். இதான் செக் போஸ்ட்டா? இது தாண்டிட்டே இதுக்கு மேலே பிரச்சனை இல்லையா? அங்கே எழுதிட்டு வரணுமா? என்ட்ரி போடணுமா? அவன் தான் எங்கள் கேப்டன். அவனை எப்படிங்க நம்பர் பிளேட் எப்படி இன்னும் பறக்காமல் இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல. செலோ டேப் வேறு அடிக்கல. ப்ரொமோஷன் தெரியல. அவர் மட்டும் போனால் போதுன்னாரு. அவரே பார்த்து நான் ஒரு ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்டு போடல, அதனால தான் உங்கள் வண்டி முன்னாடி ஒளிஞ்சு நிற்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கேரளாவா? நான் ஏன் தேனிக்கு போகணும்? நான் கோயம்புத்தூர் போகணும். வண்டி ஷோரூம் கூடணும். இது ஏன் பத்திரமா வச்சுக்கணும்? வரும்போது இது கேட்டாலும் இல்லை இவனுங்க கேட்டுட்டாலும் வரும்போது இதே வழியில் தான் வரணுமா? ஓ, ஒரு அண்ணா கூட அங்கே நீ கஞ்சா வச்சிருக்கிய வண்டியில் அப்படின்னு கேட்டாங்களா? அந்த வழி தானே ப்ரோ? நம்மள ஃபர்ஸ்ட் டைம் போனது காசு கட்டான் தெரியுமா? ஆமாம், கேமரா ஆன் பண்ணி போன்னு சொல்லிட்டாங்க. அதே ரூட்டு தான். இப்போ அங்கே போய் அதே தானே மறுபடியும் கேட்பான். தமிழ்நாடு பாரு விட்டாங்க. அவன் தான் நோண்டுவான். அவன் நோண்டுனானா நம்ம கிளறுவோம். நானா சவுண்ட் வரக்கூடாதுன்னு அமைதியாக வரான். ஒரே விட்ட முறுக்கி விட்டான்.
தமிழ்நாடு பார்டரு கிராஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த வழி கூட பிரச்சனை இல்லை ஹெச்ஆர். அடுத்தது கேரளா பார்டருக்குள்ளே நிற்பாங்க. அவங்க தான் லாஸ்ட் டைமே வந்துட்டு இடக்கு முடக்கா பண்ணாங்க. இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல, பார்ப்போம். பஸ் என்னோட காட்டுக்குள்ளாரில் இந்த பூந்தெல்லாம் வருது. சந்து கொஞ்சம் கேப் கிடச்சா கூட பூந்துடலாம். இதில் விட்டு எடுத்து முக்கி மோதி நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போங்க. உன் பஸ்ஸை விட இது ஒரு 2 லட்சம் அதிகம் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் உள்ளே பூந்து நான் மல்லாக்கில் விழுவலை. பஸ் எத்தனை லட்சம் வரும்? வாணே ஓகேண்ணே. அந்த அண்ணனுக்கு அப்படியே குசி, நான் வழி பார்த்து விட்டதும். 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமா? அப்போ ஓகே, நாம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டீங்க? எல்லாமே 1000 எவ்வளோ ஃபுல் டேங்க்கு? 1300. ரவுண்டாக 1500 வச்சுக்கலாம். எவ்வளோ தீர்ந்துருக்கு? 14 லிட்ரு. எவ்வளோ தீர்ந்துருக்கு? 2.2 இந்த மொத்தமாக தீர்ந்துருச்சு. 1600 போட்டேன். இதே டேங்க்ல ரிட்டர்ன் போயிருவீங்க தானே? எப்படி? ஆமாம் ப்ரோ, சீக்கிரம் இறங்கிடும் ப்ரோ. மீதி இருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் லேட் ஆக குறை இருக்கு. மீதியெல்லாம் சரசரன்னு இறங்கிடும். எவ்வளோ மைலேஜ்? 25. உங்களுக்கு? எனக்குலாம் சிங்கிள் டிஜிட்டில் வந்துட்டு இருக்குது. நான் எங்கிட்டு போகிறது? மரியாதை வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொத்து உறிஞ்சிரும் போலியே. அப்பா ப்ளூ, எனக்கு வண்டி மைலேஜே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். ப்ளூ போகிறதுக்குள்ள நீ ஒரு 1500 அடிச்சுன்னா எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதான் போகிறதுக்குள்ள மறுபடியும் ஒரு 1500 அடிச்சுன்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா சத்தியமாக சாப்பிட்டு விட்ருவேன். இங்கே போயிருதா ரவுண்டு போட்டு புள்ளி வைப்பேன். முதுகுலாம் வலி பெண்டு எடுத்து விட்டுருச்சு. சீக்கிரம் இவ்வளோ வழியில் போயிட்டு அங்கே குடிசையில் தான் தங்க போகிறோமா? கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயமயன்னு வந்துருச்சு ஹெச்ஆர். இன்னும் போகணும் 50 கிலோமீட்ரு. சடன்னு போயிட்டே இருக்கணும். அங்கே நாங்கள் மூணாரில் நிறைய தடவை வந்திருக்கோம். இந்த டைம் ஏன் வந்திருக்கோம்னா, அங்கே ஒரு பிளேஸ் சரியான வாசனடா அந்த கார்லேருந்து. நல்ல மனம். பாய் முஸ்லீம் அக்கா போல் இங்கே பின்னாடி வந்துட்டுருக்கேன். இங்கே வாசனை வருது. ஆமாம், என்ன சொல்லிட்டேன், வியூ பாயிண்ட்டை ஃபோட்டோ எடுக்க தான் வச்சார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆசில் இதேமாரி ஒரு டென்ட் வச்சு ஒரு வியூ எடுத்திருப்பேன். அதேமாரி வியூ தான் மறுபடியும் போக போகிறோம். இதை ஏன் இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, 4 நாளைக்கு நம்ம 10 hour லடாக் எடுத்துகிட்டு போனால் அங்கே நம்ம தாக்கு பிடிக்கல. அங்கே போய் வண்டி எடுத்துடக்கூடாது. இங்கேயே நம்ம ரெகுலராக ரொட்டீனாக ஓட்டிகிட்டு இருந்தேன்னா, இந்த குரங்கு ராஜா குரங்கோ ஏதோ குரங்கு சொல்லுவாங்களோ, எகிரி அடிக்கும் வச்சார் இந்த குரங்கு. எட்டி இடுப்புலேயே உதச்சிச்சின்னு வச்சுக்கோ, கண்ணை பெண்ணை தெரியாமல் போவோம். எனக்கு பசிக்குது. இவனுங்க சோறு போட மாட்டேங்க. ஒழுங்காக அங்கே முட்டை சாப்பிட சொன்னாங்க. மூட்டை அங்கேயே சாப்பிட்டு இருந்துருக்கணும். நான் வீரப்பா புரட்டாசி மாதம் அந்த மாதம்ட்டு போலாமா? இன்னைக்கு ஒரு வழியை கொண்டுட்டு போயிடுவேன். இன்னைக்கு காலைல காட்டி உன் மூஞ்சில் முழிச்சேன் ப்ளூவு. நீ பெட்டில் தானே தூங்குவேன். ஹெச்ஆர், நான் கோக்கு பெப்சின்னு குடிக்கும் போது கூட எனக்கு வாயில் புண்ணு வர கிடையாது. நான் டயட்ருன்னு இருக்க பேரில் வாயில் புண்ணு வருது, நாக்கில் கடிச்சிக்கிறேன். இவங்கெல்லாம் இமாலயன்னு அந்த அட்வென்ச்சர் பைக்குன்னு வச்சுருக்காங்க. சல்லு புல்லுன்னு ஓடிடுறாங்க.
நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் எந்திரிச்சுன்னா கீழே தலை இப்படி இருக்குது. ஏதோ ஹெச்ஆர் வந்து என்னை பார்க்க வர்றதுனால நடுவில் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குது, இல்லைன்னா அதுவும் இல்லை. ப்ளூவே நம்ம ஃபேவரட் இடம் வந்துருச்சுடா. காலங்காலமாக இங்கே தான்டா வந்து சோடா கொடுப்போம். டேய் அடே எஸ், மறந்துட்டேன், சோடா கடையை பார்த்து பெட்ரோல் அடிக்கிறது மறந்துட்டேன். அண்ணா ஃபோன்பே இருக்குதுண்ணா? ஃபோன்பே நெட்டு தான் பார்த்துக்கணும். அம்மே இருக்குண்ணா ஒரு 1000 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. ப்ளூவே உனக்கு பெட்ரோல் போடல? என்னடா இது சொன்னோடனே ஒரு பாயிண்ட் கம்மியாயிடுச்சாங்க. சத்தியமா போகிறதுக்குள்ள இருப்பாரு, வண்டியிலேருந்து கருப்பு கலர் போக வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. இது எம்டி இல்லைடா, கவாசக்கி எம்டி வந்துட்டு யமகா உன் கம்பெனியில் தான் வரும் எம்டி பைக்கு. நாளைக்கு காலையில் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் தானே? 42 கிலோமீட்டர் ரோடு நல்ல ரோடு தான் போகும். நல்ல ரோடுங்க. இப்போ வந்து ரொம்ப மோசமான ரோடு. ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? கரூருங்களா? ட்ரிப் முடிச்சுட்டு போகிறீங்களா? ஏன்ப்பா பொசுக்குன்னு ரோட்டை பிளாக் பண்ணிட்டீங்க? ஏண்டா பங்க் ஓனரே எதுவுமே சொல்ல, நீ பெட்ரோல் அடிக்க வந்தவன் நீ எங்கள்கிட்ட போலாமா? எந்த வழியாக போகணும்? இவங்க போவாங்க வழக்கம் போல், நாமளும் கூடயே போவோம். ஹெச்ஆர் மூணாரில் வேறு 3 மணி நேரமாக மழை பெஞ்சிட்டு தான். இவனுங்கள்ட்ட நம்பி நான் ரெயின் கோட் வேறு எடுத்துகிட்டு வரல. எப்படி இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம் ஒன்றும் தெரியல. தான் அவங்க பாருங்களேன் கிளைமேட்டு பார்க்கும்போது தாத்தா வேட்டி தூக்கி காட்டுறாரு. கிளைமேட் இருங்க அங்கே வரும், அவங்க பாருங்கள் கிளைமேட்டுலாம். பொல்யூஷன் ரைட்ரா. போலீஸ் அண்ணா நிற்கிறாரு, நம்மளை ஒன்றும் பிடிக்கல, ஏன்னா நம்ம பொறுமையாக வந்துட்டுருக்கோம். ஆனால் ப்ளூ இருக்கானே போலீஸை பார்த்ததும் அப்படி ஒரு ஓட்டை கடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். இங்கே கிளைமேட்டு செம்ம ஜில்லாக இருக்கு ஹெச்ஆர். ஆனால் அந்த பெண்ணார் மேலே உட்காந்துட்டு இருக்கோம்ல, அங்கே அனல் பறக்குது தம்பி, அனல் தூள் பறக்குது, அடியில் அப்படி பறந்துட்டு இருக்குது. பாத்தியா மணல்லாம் பூந்து போகிறானுங்க. கிளம்பலாம். நைட்டு மலையிலே தூங்க போகிறோமா? டென்ட்டுக்குள்ளே பாம்பு பூந்துச்சுல என்ன பண்ணுறது? எந்த பாம்பு யாரோட பாம்புன்னு தெரியாமல் தூங்கணும். ஆமாம் பார்ப்போம். சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. விஷம் குடிச்சு செத்தா என்ன, தூக்கில் தொங்கினா என்ன?
வச்சாரு. நம்ம 10R லைட் வெளிச்சம் இருக்குல்ல, அது சொல்லியே ஆகணும். எல்லாரும் ஃபாக் லைட் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம 10Rக்கான ஃபாக் லைட்டு தேவை வச்சாரு. எவ்வளோ விசிபிளாக இருக்குது பாருங்களேன். இப்போ நான் அதை திரும்புகிறேன், பின்னாடி வர வண்டி கொஞ்சோண்டு வருது, நம்ம வண்டியில் ஆனால் ஃபுல் விசிபிலிட்டி. ஐயோ, இவர் கண்ணிலே பொழிச்சுன்னு அடிக்கிறாரா சாமி. அவரோட ஃபாக் லைட் எல்லோவில் தான் வச்சுருந்தாரு, அதை அப்படியே மாற்றி விட்டாரு. கண்ணாடி எடுத்து விட்டேன், இப்போ முன்னாடி போகிறாரு. அதுக்கு முன்னாடியே போயிருந்துருக்கலாம். சரியான கண்ணு கூச்சல். இங்கே பாருங்க, அவர் வண்டி பாருங்க, ப்ளூ பியோட வண்டி இவ்வளோ வெளிச்சமாக தெரியுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் 10R நைட் vlog பண்ணுறனோ. நைட் ஐயோ ரோடு காணோம். நம்ம பெட்ரோல் இல்லை, பின்னாடி கேஸாக போகுது, நல்லா தெரியுது. நான் அடர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன், அவர் முன்னாடி போயிட்டாரு. ஒருத்தன் என் பின்னாடியே ஒட்டி வர மாதிரி தெரியுது. ஐயோ அம்மை, ஒட்டி வர மாதிரி தெரியுது. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா தூரமாக தெரியுறான். என் கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா என்னன்னு தெரில. சரியான சில்லு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு, பேக் மட்டும் சூடாக இருக்குது. நம்ம 10R ஹீட்டு என் பேக்கில் ஏறுது, இந்த 3R கிளைமேட்டே என் பாடியில் இறங்குது. சரியான சில்லு. இன்னும் எவ்வளோ நேரம் போகணுமோ. இப்போ போயிட்டு எங்களால் சொகுசாகவும் தூங்க முடியாது வச்சாரு. இப்போ போயிட்டு அவங்க டென்ட்டு போட்டு டென்ட்டில் தங்கணும், கொசுக்கடியில் தூங்கணும், பாம்பு அவனும் வர்ற மாதிரியே தோணுது. உங்களுக்கு தெரியுதா யாராச்சும் என் பின்னாடி வர்ற மாதிரி? ஐயோ, கடைசியில் டோரா மாரி நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். கார்னிங்கில் என்ன வேகமாக வர்றான், நீ தூக்கி விட்டுரு எல்லாத்தையும். இப்படி தான் 10R லடாக்லேயும் ஏற்றணும். இதே மாரி ஓட்டினோன்னா ப்ளூவே நைட் டைமில் மஞ்சள் லைட்டு போட சொல்ல, அதுதான் விசிபிள் நல்லா கிடைக்கும். ஒயிட் விசிபிள் கிடைக்காது. மஞ்சள் லைட்டு தான் ப்ளூ நல்லா தெரியும், ஒயிட் லைட் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மஞ்சள் லைட்டு தான் நல்லா தெரியும், ஒயிட் லைட்டு தான் தெரியாது. ஆமாம், மஞ்சள் லைட் போட்டு ஓட்ட சொல்லு, அப்போ தான் அந்த குழி குண்டுலாம் நல்லா தெரியும். போய் சொல்லு, நான் பின்னாடி இயற்கையை ரசிச்சுட்டு வரேன். மஞ்சள் லைட்டு நல்லா தான் இருந்துச்சு, மஞ்சள் லைட்டு கழட்டிட்டு வெள்ளை லைட்டில் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம கொஞ்சம் தனியாக வருமே. கடைசியில் வந்துட்டேன். கடைசியில் வரதுனால யானை ஏதோ பிடிச்சிக்குமா என்ன நம்மள? அப்படிலாம் இல்லைல்ல. இங்கே பாருங்க எவ்வளோ விசிபிள். சைடில் தான் விசிபிள் இல்லை, ஸ்ட்ரெயிட் விசிபிள் நல்லா கிடைக்குது. அங்கிட்டு போகிறானுங்கள்ல, அதெல்லாம் நம்ம பசங்க தான் அந்த லைன் வரைக்கும். ஆமாம், பொறுமையாக போவோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரைடு ஒத்துக்கிட்டதே இயற்கையை ரசிக்க தான் சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்தமாரி எனக்காக அப்படின்னு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ நான் யூடியூபராக ஆக ஆரம்பிச்சேனோ அன்றைக்கே சதீஷ்னு ஒருத்தர் இருந்தவன் காணாமல் போயிட்டான். கொஞ்சம் இயற்கையாக ரசிச்சுட்டு. ஆனால் எங்கள் ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ 1 மாதமாக ஒர்க் அவுட்டே போடல வச்சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என் சேர்க்குனால தான். எங்கள் இதில் கேங்கில் திலக் ப்ரோன்னு இருப்பார், அவர் ஒன்றும் கெடுக்கிறது கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா, வந்து ஒரு சிரிச்சாருன்னா போதும், நான் ஜிம் அன்னைக்கு பங்க் பண்ணிவிடுவேன். போய் காளான் சாப்பிட, இல்லை மீன் சாப்பிட, சிக்கன் சாப்பிட. ஆனால் அவரை தான் நான் மோட்டிவேட்டாக எடுத்திருக்கேன். லைஃப்பில் வந்துட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நாக்கு செத்து போய் ஒர்க் அவுட்டை போட்டுக்கிட்டு பாடி ஏற்றுக்கிட்டு, அதாவது உடம்பு ஏறக்கூடாது இறங்கவும் கூடாது, ஃபிட் நார்மலாக இருக்கணும். இந்த பாயிண்ட் எனக்கு நல்லா உரைச்சிச்சு. அந்த பாயிண்ட் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் லாஸ்ட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஜிம் ஆடிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட்டை போடுறது, கிரியேட்டின் எடுக்கிறது, ப்ரோட்டீன் எடுக்கிறது, என்ன ஆகிடுச்சு, டக்குன்னு ஹெவி ஆகிடுச்சு போல். லூஸ் மோஷனு, வாந்தி, உடம்பு சரியாமல் போய் உடம்பு தூக்கம் கிடையாது. கிரியேட்டின் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது. வா, நான் வாழ்க்கையை நினச்சி பயந்துட்டேன். டெய்லி 4 மணிக்கு தூங்கினா எங்கடா தூக்கத்தை இல்லாமல் இருக்கிறதுன்னு. அப்போ தான் திலக் ப்ரோ சொன்னார், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், நீ என்ன தான் உடம்பு ஏற்றினாலும் மறுபடியும் சுற்றி வளைச்சி உடம்பு லூஸ் ஆகிடும். அது எதுக்கு, காசு இருக்கும்போது நல்லா சாப்பிடு, சாப்பிட்டது கார்டியோ பண்ணி கலரிஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிடு, வேலை முடிஞ்சிச்சு. இதே தான் இங்கே ஜிம் மாஸ்டரும் சொன்னார். அவர் பேர் என்ன, யுவி. அவரும் நீ என்ன வேணால் சாப்பிட்டுட்டு வா, இங்கே நம்ம கலரி பர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு.
அதனால தான் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் என்ஜாய் பண்ணணும், லைஃப்பில் மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆமாம், ஆனால் வயசாக ஆனால் நானும் ப்ளூவும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு வந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது. காலம் போகிறதே தெரியல. சரி, நீங்களாம் இப்போ தான் 6th படிக்கிற 7th படிக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா காலேஜுன்னுவீங்க, திடீர்னு கண்ணை மூடி பார்த்தா காலேஜ்லேருந்து வேலைக்குன்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்ட காலம். என் லைஃப்பும் அப்படி தான் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி போனதில்லை சார். ஆனால் அந்த 10th முடித்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டம் போணுச்சு பாரு, புயல் வேகத்தில். சாமி, ஃபோன் வந்ததுக்கப்புறம் சொல்லப்போனால். ஆனால் ஃபோனை குறை சொல்லக்கூடாது சார். அந்த ஃபோனால் தான் இந்த ஹைனா பைக் வாங்க முடிஞ்சிச்சு. ஜெரி, ஆர்சி, ஏகப்பட்டது தான். முன்னாடி இருக்குது கேமரா, ஹெல்மெட்டு, அந்த ஊருக்கு வரணும் எல்லாம் அந்த ஃபோனால் தான். ஃபோனால் பொழைச்சிங்களும் இருக்கானுங்க, கெட்டவனுங்களும் இருக்கானுங்க. நாம் பொழைச்சதாகவே இருக்கட்டும். ஒரு 1 இயர் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். 1 இயருங்கிறது 2023 அக்டோபரில் விட்டேனா? ஆமாம்ப்பா, கரெக்டாக 1 இயர். இப்போ பாருங்கள், அக்டோபர் வரப்போதா. இப்போ மறுபடியும் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதோட நிறுத்தக்கூடாது. அப்படி இப்படின்னு எப்படியாச்சும் முட்டி மோதி வந்துடணும். ஃபினான்ஷியலாக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் இப்போதைக்கு என்னை பார்த்துக்கிறாங்க. நான் அவங்க பார்த்துட்டு காலம் போயிடுச்சு. நான் கொஞ்சம் மென்டலி ப்ரெஷராக இருந்ததுனால அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன ஹைவேலேயே நிறுத்துறானுங்க, தலைக்கு தில்லை பற்றியில். எனக்கு ஒரு டவுட்டு, இப்படி நிற்கிறமே ஆப்போசிட்டில் தான் வண்டி கிண்டி வந்து அடித்து தூக்குனுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? அப்போ முதுலாம் சடக்குள்ளது பேக் வலிக்கலையா? நீ தான் இப்படி ஓட்டிகிட்டு வர, அதனால் உனக்கு கரெக்டாக இருக்குது. வாங்க, இவங்க லைட்டு மாட்டிட்டு வரட்டும், நம்ம அப்படியே பொறுமையாக முன்னாடி மூவ் ஆகுவோம். வாங்க வாங்க, பொறுமையாக போகலாம். லைட்டு மாட்டிட்டு வாங்க. வச்சாரு, இந்த வாசனை எப்படி தெரியுமா இருக்குது? டீ தூள் மாதிரியும் இருக்குது. லைட்டாக மருதாணி இலை நம்ம வீட்டிலாம் பிச்சு வைப்பாங்களாம்மாங்களாம், அந்த மாரியும் இருக்குது. நல்ல வாசனை. இந்தமாரி வாசனை கிடைக்கும் போதெல்லாம் இழுத்து வச்சுக்கணும். ஆனால் ஹெச்ஆர் இந்த 8, 9, 1 வருஷம் கணக்கா, 1 வருஷம் இந்த பீஸ்ஃபுல் லைஃப், அதாவது வண்டி சத்தமே இல்லாமல், கீங்கின்னு ஆர்னு சத்தம் இல்லாமல், அப்புறம் அந்த டிராஃபிக் அப்படிலாம் இல்லாமல் இப்போ வர்றதுக்கு அப்படியே ரொம்ப பீஸாக இருக்குது. நீ காலெலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் ஹெச்ஆர். டிராஃபிக்கு, நீ இங்கே வந்தா இங்கேயே டிராஃபிக்கு. ஹெச்ஆர் இவ்வளோ நேரம் இவங்கள யாரோ ஒருத்தர் நம்ம பின்னாடி வந்துட்டு